கப்பலோட்டிய தமிழன் ரிலீஸ் ஆகுது. யாரோ விட்டா கண்ணதாசனை ஜெயிச்சிருவான் போல் இருக்க. சினிமா என்ற ஊடகம் வந்திருந்தால் அதையும் அவர் கைப்பற்றி இருப்பார். அதுல பாடல்கள் மாடர்ன் தியேட்டர்ஸில் சென்று கவிதையும் வசனமும் எழுதிய முதல் பெருங்கவிஞர், இந்தியாவின் நட்சத்திர கவிஞராக இருந்திருப்பார். மகாகவிகள் 2 பேர் இருந்தார்கள். தமிழில் திரைப்பட பாடல்களுக்கு கிடைத்த முதல் பெருங்கவிஞன் பாவேந்தர் பாரதிதாசன். பாவேந்தர் பாரதிதாசன் தான் மாடர்ன் தியேட்டர்ஸில் சென்று கவிதையும் வசனமும் எழுதிய முதல் பெருங்கவிஞன். இப்போது சொல்கிறேன், பாரதியார் காலத்தில் மட்டும் சினிமா என்ற ஊடகம் இருந்திருந்தால் பாரதியார் தான் இந்தியாவின் நட்சத்திர கவிஞராக இருந்திருப்பார். சந்தேகமே வேண்டாம். அந்த ஊடகம் அவனுக்கு இல்லை. எதுவரைக்கும் ஊடகம் இருந்தது? அச்சு ஊடகம் இருந்தது. அச்சு ஊடகத்தில் சுதேசமித்திரனில், இந்தியாவில் சக்கரவர்த்தினி என்ற இதழில் ஆசிரியர் யாரு? பாரதியார். இந்த 3 பத்திரிகைகளிலும் அவர் ஆசிரியர். அச்சு ஊடகம் என்ற தொழில்நுட்பம் வந்தபோது அதை கைப்பற்றி கொண்டார் பாரதி. சினிமா என்ற ஊடகம் வந்திருந்தால் அதையும் அவர் கைப்பற்றி இருப்பார், இன்னும் செழுமை செய்திருப்பார். மகாகவி பாரதிக்கு காலம் கை கொடுக்கவில்லை. அதற்கு பிறகு அவர் பாடலை எடுத்து காலம், எங்கள் ஊரில் ரஹீம் டாக்கீஸில், பெரியகுளம் ரஹீம் டாக்கீஸ் நான் அதிகமாக படம் பார்த்த இடம். அதில் கப்பலோட்டிய தமிழன் ரிலீஸ் ஆகுது. அதில் பாடல்கள் மகாகவி பாரதியார்னு போட்டிருந்தது. எல்லா பாடல்களும் பாரதியார் பாடல் தான். இசை ஜி ராமநாதன், இயக்கியவர் பந்துலு. சிவாஜி நடிக்கிறாரு. படம் பார்த்துட்டு வெளியே வந்து எல்லாரும் போய்கிட்டு இருக்கோம். 2 பேர் எனக்கு முன்னாடி பேசிட்டு போகிறாங்க. பாட்டெல்லாம் நல்லா இருந்ததுல்லப்பா, ரொம்ப நல்லா இருந்ததுப்பா. யாரோ பாரதியாரா, விட்டா கண்ணதாசனை ஜெயிச்சிருவான் போல் இருக்க. பள்ளி மாணவன். நான் காதார கேட்டது, திரைப்பட புகழ் ஒரு மகாகவியை கூட மறைத்து விடும் என்பதற்கு இதைவிட பெரிய உதாரணம் வேறென்ன வேண்டும்? நல்ல கவிஞன் பாட்டுக்கு பந்தி வைக்கிற போது இசை செழுமை பெறுகிறது, மொழி செழுமை பெறுகிறது, பாத்திரம் செழுமை பெறுகிறது.